ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு நான் ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா மெஸ்ஸில் இருக்காங்க. இப்போவுமே பெஸ்ஸை மூடுற டைம் ஆகிடுது. ஆனால் திரும்பவும் அந்த கவுன்சிலர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக வராங்க. உட்காந்து திரும்பவும் வழக்கம் போல் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார், இங்கே போர்டு போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? இங்கே யாரும் குடிக்கக்கூடாதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். நீங்கள் போயிட்டு எங்களுக்கு முட்டை ஆம்லேட்டு முட்டை தோசைலாம் போட்டு கொண்டு வாங்க. இந்த ஏரியா கவுன்சிலர் நான், என்னவே நீங்கள் இங்கே உட்காந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நான் என்ன மீறி இந்த கடையை எப்படி நடத்துருவீங்க நீங்கள் இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் சார், நாங்கள் அப்போ போலீஸ்க்கு போவோம், நீங்கள் இப்போ எழுந்திரிச்சு போகலைன்னா அப்படின்னு. போலீஸ்க்கா? யார் வராங்கன்னு நான் பார்க்குறேன், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள். எனக்கு தெரியாத போலீஸா இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியாவுமே போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸுமே அவங்கள வந்து பார்த்துட்டு, சார் நீங்களா? வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, வாயா என்ன இந்த பக்கம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், இங்கே ஏதோ பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணாங்க, அதனால தான் வந்தேன். ஆனால் வந்து பார்த்தேன் நீங்களா? சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருமே போயிடுறாங்க. இதை பார்த்ததும் பாக்கியாவுக்கு பயங்கர கோபம் வருது. இப்போது செல்வி இருந்துட்டு கேட்குறாங்க, என்னக்கா இது, போலீஸ் வந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆகாஷ் இருந்துட்டு, நான் கேட்கவா ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வி இருந்துட்டு, அக்கா சொன்னாவே கேட்க மாட்டேன்றாங்க, நீ சொன்னால் போய் கேட்டுப்பாங்களா, நீ அமைதியாயிரு, அக்காவே ஏதோ இருந்தாலும் பார்த்துப்பாங்க அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு, உங்களை எப்படி வலிக்கு கொண்டு வரதான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்கிட்ட இங்கே நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கே தெரியாத வீடியோ எடு ஆகாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷுமே எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க பண்ணுற அக்கிரமத்தை எல்லாமே திரும்பவும் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப என் வீட்டில் திட்டுவாங்க, நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, இன்னைக்கு இது போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது பாக்கியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னு சொல்லி அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் நாங்கள் கடை ஓப்பன் பண்ணி 2 நாள் தான் ஆகுது, ஆனால் இங்கே வந்து இப்படி குடிச்சிட்டு கில்லாட்டை பண்ணி அட்டூழியம் பண்ணுறாங்க. போலீஸுமே வந்து இது யாருமே வந்து கண்டுக்கிறதில்ல, அவங்களுக்கு ஃபேவராக காசு வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு நீங்கள் தான் ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவோட அப்டேட் பண்ணிடுறாங்க. அதாவது ஐஆர் ஆஃபீஸ்க்கும் அனுப்புகிறாங்க நம்ம பாக்கியா. இப்போது பாக்கியா இது எல்லாருக்குமே அனுப்ப சொல்லிவிட்டு ஆகாஷ் கிட்ட, நம்ம காலையில் பேசிக்கலாம், இதை பற்றி இப்போ பேச வேணாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, நீ பத்திரமா வீட்டுக்கு போயிடுவில்ல? அதெல்லாம் நான் போயிடுவேன் செல்வி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நீ ஆகாஷை கூட்டிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மறுநாள் காலையில் ஆகாஷும் செல்வியும் வராங்க. இந்த பக்கம் நம்ம பாக்கியாவும் மெஸ்க்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, ஆகாஷ் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குமா, நீ போயிட்டே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செல்வியும் ஆகாஷும் நீ போ ஆகாஷ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. செல்வி ஆகாஷ் வந்து போயிடுறாங்க. செல்வி வந்து ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாக்கியா வந்து வரலை. பாக்கியமே கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாங்க. அப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஓப்பன் பண்ணி கடைகளை சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன செல்வி, ஆகாஷ் வரலையான்னு? அக்கா, அவங்க ஏதோ சின்ன வேலை இருக்குன்னு நாங்கள் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க்கா, வந்துடுவாங்க்கா இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி செல்வி, சீக்கிரமாக டிஃபன் போகிறதுக்கு ஆரம்பிக்கிறோம், கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க, இப்போவே நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் வந்து மெஸ்ஸுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வரலான்னு வந்துட்டுருக்காரு. அப்போது தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கவுன்சிலரும் சுதாகரும் பேசிகிட்டு இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. கவனித்தது மட்டும் இல்லாமல் வீடியோவும் வந்து அதை எடுக்கிறாங்க. இதை நம்ம போய்ட்டு ஆண்டி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு போல இருக்குது, அதுவும் இவ்வளோ கூடி சீக்கிரம் வேலையை செஞ்சு முடிப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு கவுன்சிலர் கிட்ட சுதாகர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லி நான் எதை சார் செய்யாத போயிடுவேன், நீங்கள் வேணா பாருங்கள், பொழுது வெடிஞ்சா கடை அங்கே இருக்காது, அவங்களே காலி பண்ணிவிட்டு மூடிட்டு இங்கேருந்து ஓடி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் வேணும், என்ன பழி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுதாகர் வந்துட்டு அவர்கிட்ட. இப்போது இது எல்லாத்தையுமே ஆகாஷ் வீடியோ எடுத்துகிட்டு வராங்க. அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வந்ததுமே ரொம்ப பரபரப்பாக வராங்க ஹோட்டலுக்கு. என்னாச்சுடா, ஏதோ வேலை இருக்குன்னு போனால் இவ்வளோ அவசரமாக வர, என்னாச்சுன்னு செல்வி கேட்குறாங்க. பாக்கியாவுமே என்னாச்சு ஆகாஷ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி இங்கே பாருங்கள் இந்த வீடியோவை அப்படின்னு பாக்கியாவுக்கு காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன ஆகாஷ் இது, நீ எங்கே எடுத்த இந்த வீடியோவை அப்படின்னு. ஆண்டி, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பேசிகிட்டு
வச்சுருந்தாங்க. அதுதான் ஏதோ சந்தேகமாக இருக்குன்னு நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போதும் ஆகாஷு, ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா. இதை வச்சு அவர் என்ன பண்ணுறேன்னு நான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா இது, இந்த ஆள் கூட சேர்ந்துட்டு தான் இந்த கவுன்சிலர் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தானா, நம்மளை எங்கே போனாலும் வாழவே விடக்கூடாதுன்னு சுதாகர் நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செல்வி இருந்துட்டு, ஆமா பாக்கியா சொல்கிறாங்க. ஆமாம் செல்வி, நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்த, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. நம்ம ஹோட்டலில் முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்புற வழியை பார்க்கணும், எனக்கு போய் ஒரு அவசரமாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா, அப்போது நானும் ஆகாசம் வேணும்னா பார்த்துக்குறோம், நீ போயிட்டு வாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் அக்கா அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வந்துடுறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அங்கே ஈஸ்வரி உக்காந்துட்டு இருக்காங்க. ஜெனியும் அமிர்தாவும் எல்லாருமே இருக்காங்க. அப்போ ஜெனி வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்காங்க. இப்போ பாக்கியா கேட்குறாங்க ஜெனியை, என்னாச்சு ஜெனி ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு. ஆண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதை கேட்கலாமா வேணாமா தான் யோசிக்கிறேன் அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் சொல்லு ஜெனி, நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனி வந்துட்டு சொல்கிறாங்க, நான் வந்துட்டு பாப்பாங்களை பார்த்துட்டு வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்துட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை செலியன் பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னார். உங்களுக்கே தெரியல ஆண்டி, பாப்பாங்களை பார்த்துட்டு நான் சின்ன சின்ன வேலைங்களை தான் செய்கிறேன், சமைக்க மட்டும்தான் நான் போகிறதில்ல, எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும் பாப்பாங்களை 2 பேரும் பார்த்துக்கிறது அப்படின்னு எழில் வந்துட்டு பாட்டிக்கிட்ட இப்படி சொல்லியிருக்கான். செலியன் ரொம்ப கோவப்படுறான். நம்ம தனியாகவே இருந்திருக்கலாம், இங்கே வந்து இப்படி பேசுகிறாங்க, நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம் போல அப்படின்னு செல்லியன் என்ன திரும்பவும் தனியாக போகலாங்கன்னு கூப்பிட்றான் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் அப்படியா சொன்னான் அவன். நான் எழில்கிட்ட பேசுகிறேன் ஜெனி, நீ செல்லியன்கிட்ட பேசு, நீங்கள் இங்கேருந்தெல்லாம் போக வேணாம், நான் அவன்கிட்ட பேசுகிறேன், நான் கூட சீக்கிரம் இதுக்கு ஒரு ஏற்பாடுமே பண்ணுறேன். அவளுமே தனியாக இன்றைக்கெல்லாமே கிச்சனில் 3 வேலையும் சமைக்கணும் அப்படின்றது கஷ்டம் தானே. அமிர்தாவுமே நான் பேசுகிறேன் எழில்கிட்ட, நீ செல்லியன்கிட்ட பேசு, நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காது ஜெனி அப்படின்னு பாக்கியே சொல்கிறாங்க. நான் எதுவும் ஃபீல் பண்ணல ஆண்டி, ஆனால் செல்லியன் இப்படி சொல்கிறான் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு இப்போ மனம் இல்லை, அதனால தான் நான் சொன்னேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம பாக்கியா இருந்துட்டு நேராக வந்து எழில்கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க. கேட்குறாங்க, என்ன எழில் நீ பாட்டிக்கிட்ட ஜெனியை பற்றி சொன்னியா அப்படின்னு. ஆமாம்மா நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், இன்றைக்கி எல்லாமே அமிர்தாவும் 3 வேலையும் சமைக்கணும் இல்லைம்மா, எல்லா வேலைகளையும் செய்யணும்ல, ஆனால் பாட்டி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதனால தான்ம்மா ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி எழில், நீயுமே இப்படியெல்லாம் பேசாத, அமிர்தாவுக்குமே கஷ்டமாக தான் இருக்கும், அது என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது, நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா உடனேவும் காலையில் வீட்டுக்கு ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டே மாடியிலேருந்து இறங்கி வராங்க. இப்படி தான் அப்படி தான் வீட்டுக்கு வாங்க, வழி இப்படி தான், ரைட் திரும்பி வாங்க, இதுதான் வீடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுமே வீட்டுக்குள்ளே வராங்க. அங்கே எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க, கோபி செலியன் பாக்கியா எல்லாருமே. அப்போது வீட்டுக்கு அவங்க வந்ததுமே பாக்கியா வந்து உள்ளே வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தான் நீங்கள் சமைக்கணும், துவைக்கணும், 3 வேலையும் சமைச்சு கொடுக்கணும், துணி துவைக்கணும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் செஞ்சு கொடுக்குறேம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு கேட்குறாங்க, யார் இது பாக்கியா அப்படின்னு. அத்தை, வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக ஆள் போட்டிருக்கேன், இனிமேல் இவங்க தான் சமைப்பாங்க, வீட்டு வேலைலாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாக்கியா இது அப்படின்னு. அத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட. இவங்க பேர் மீனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீனாவை போக சொல்லிடுறாங்க, நாளைக்குலேருந்து வேலைக்கு வா அப்படின்னு. அவங்க போனதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்டே கேட்குறாங்க, என்ன பாக்கியா, உன்னை வீட்லேயே இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்க சொன்னால் நீ வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆள் போடுறியா அப்படின்னு. ஆமாம் அத்தை, நான் வீட்டிலே இருக்கவும் மாட்டேன், எனக்கு மெஸ்ஸு தான் முக்கியம், நான் மெஸ்லேயே போய் சமைக்கணும் இல்லை அத்தை, உங்களுக்கு அமிர்தா செய்கிற சாப்பாடு பிடிக்கல அப்படின்னா இவங்க வந்துட்டு வீட்டில் இனிமேல் வேலை செய்வாங்க, நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு என்னுடைய சம்பாத்தியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியாடா கோபி, இவ எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு. என்னம்மா உனக்கு பிரச்சனை, அவள் தான் பாக்கியா வேலையும் செஞ்சுட்டு வீட்லேயும் மெஸ்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால தான்மா அவள் ஆள் போட்டிருக்கா, இதில் என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு. இப்போது வேலைக்கு ஆள் போட்டதெல்லாம் சரிதான், ஆனால் சம்பளம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதுதான் அத்தை, வீட்டு செலவுக்காக நம்ம செலியனும்
எழிலும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே சம்பளம் கொடுக்கட்டுமே, ஆளுக்கு பாதியா அப்படின்னு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இது பார்த்ததும் ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்னடா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நீங்கள் பணம் கொடுப்பீங்கல்ல, அமிர்தாவும் ஜெனியும் வேலை இல்லாமல் பசங்களை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் தேவை தானே, எந்த சண்டையும் இல்லாமல் நீங்கள் பணம் கொடுப்பீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எழில் வந்துட்டு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. செலினுமே யோசிக்கிறாங்க. அப்புறம் சரிம்மா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன அத்தை, இவங்க 2 பேருமே பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது இது பிரச்சனையா அப்படின்னு பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வர் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன பாக்கியா என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், அவங்க 2ம் பணம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக கண்டவங்களெல்லாம் முன்ன பின்ன தெரியாதவங்கள வீட்டுக்குள்ளே விடுறதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கீங்களா அத்தை, நீங்களும் இங்கே தான் இருக்க போகிறீங்க, அமிர்தா ஜெனி எல்லாருமே இருக்கிறாங்கல்ல, அப்படி இருக்கும்போது யாரால என்ன பண்ண முடியும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற பாக்கியா, என்ன இந்த வீட்டுக்கு காவல்காரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு பயங்கர கோவத்தோட ஈஸ்வரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, இப்படி பேசினாலையும் பிரச்சனைன்றீங்க, வீட்டுக்கு ஆள் சமைக்கிறதுக்கு ஆள் போட்டாலும் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோபி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா நம்மலாம் வீட்டில் தானே இருக்கோம், நம்ம பார்த்துக்க மாட்டோங்க, அமிர்தாவும் ஜெனி இருக்காங்கல்ல, நீங்கள் இல்லைனாலையும் எதுக்காக இப்போ பாக்கியா கிட்ட சண்டை போட்டுருக்கீங்க, வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும், வீட்டு வேலை செய்கிறதுக்கு இருக்கட்டும் விடுங்கம்மா அப்படின்னு கோபியும் சொல்லிட்டுருக்காங்க. பாக்கியா இருந்துட்டு அத்தை இனிமேல் அவங்க தான் வேலை செய்ய வருவாங்க, நான் மெஸ்ஸுக்கு போயிடுவேன் அப்படின்னு பாக்கியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ பண்ணுங்க அப்படின்னு ஈஸ்வரி பயங்கர கோவத்தோட சொல்லிக்கிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா